வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் உயிரிழந்து விட்டாரா? வெளியான தகவலால் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் குடும்பம் கதறி அழுது சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அதாவது ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். குறிப்பாக ஒட்டுமொத்த ஊழலும் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை 100 கோடிக்கு மேலாக மோசடி செய்த வழக்கு என்று வரிசையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் குற்றவாளிகள் என்றும் காவல்துறையினர்கள் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் முதலாவதாக செந்தில் பாலாஜியை கைது செய்த பிறகு அசோக்குமார் அவர்களுக்கு சம்மனும் அனுப்பப்பட்டார்கள். 3 முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் ஆஜராகாத காரணத்தினால் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பிடிவாரண்ட் நீதிமன்றமும் பிறப்பித்தது. பிடிவாரண்ட் என்றால் அவர் எங்கு இருந்தாலும் காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் இதுவரை அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார், உயிரோடன் தான் இருக்கிறாரா இல்லையா என்ற தகவலும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த ஒரு விஷயத்தில் தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனிலும் வெளியே வந்தார். அதாவது தனது தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அழுத்தம் கொடுக்க முடியும் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு. அதுவரை ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு 15 மாதங்கள் அமலாக்கத்துறை வைத்தது மிகப்பெரிய தவறு என்று நீதிமன்றமே கடைசியில் தெரிவித்தது. மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை எப்படியாவது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென்று உயிரிழந்து விட்டதாக ஒரு உடல் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது அசோக்குமாராக இருக்கக்கூடுமோ? அவரது அடையாளங்கள் இருப்பதன் காரணமாக அவரது உறவினர்களிடம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது உடல்கூறு ஆய்வு முடிந்த பிறகுதான் உண்மை தன்மை வெளிவரும். ஆனால் சரி, இந்த வழக்கில் இவர்தான் உண்மையான அசோக்குமாராக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பான வழக்கில் வருவார். அது மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நிச்சயம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றக்கூடும். அதாவது திமுகவின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு சொந்த தம்பியவே பலி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு செந்தில் பாலாஜி தள்ளிவிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் குடும்பத்தினர்கள் கடும் கோபத்தில் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கிறார்கள். உண்மை எப்பொழுது வெளியே வரும் என்பதால் உடல்கூறு ஆராய்வு முடிந்த பிறகுதான் உண்மை தன்மை வெளிவரும். அதுவரை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சரியா தவறா செந்தில் பாலாஜி செய்தது என்பதை கூறுங்கள்.